அதாவது இன்னைய சிறப்பு பொதுக்குழு பார்த்தீங்கன்னாலே டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட தலைமையில் நடந்த கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிர்க்காக தான் நடத்தப்பட்ட மாதிரி தெரியுது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதுவரைக்கும் நடந்த பொதுக்குழுவில் இது ஒரு வித்தியாசமான பொதுக்குழுவாக பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ கூட்டம் பொதுக்குழுவில் வராது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரங்கத்தில் நடக்கும், அரங்க நிரம்பு இருக்கும். இப்போ அரங்க நிரம்பி உள்ளரங்க நிரம்பி வெளியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழுவாக இதை நம்ம பார்க்குறோம். இந்த பொதுக்குழு எதை காட்டுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடையில தொய்வு தேக்க நிலை ஏற்பட்டாலும் கூட இல்லை, இது மீண்டும் வளருது, புத்தெழுச்சி பெறுது அப்படிங்கிறது அந்த பொதுக்குழு காட்டியிருக்கிறது. அன்புமணி இல்லாத ஒரு பொதுக்குழு நடந்திருக்கு, அதில் ஐயாவோட மகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஐயா கூட வந்திருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஐயா மகன்கிற முறையில் அவங்க கூட வந்திருக்கிறாங்க. ஐயா ஒழுங்கு நடவடிக்கை கூட பல்வேறு புகார்கள் தெரிவிச்சிருக்குல்ல, ஆனா அன்புமணியும் டாக்டர் ஐயாவும் இணையன்னு எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு. அந்த குழுவெல்லாம் விசாரணை பண்ணி நடந்ததெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ பொதுக்குழுவில் ஐயா சொன்னாங்க. வேற ஒருத்தர் கூட வாசிக்க சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்க இல்லை, நீங்களே இந்த பொது வாசிக்க மணின்னு சொன்னாங்க, படிக்க சொன்னாங்க, நம்ம தான் படித்தோம். இது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய அறிக்கைகளை மருத்துவர் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அன்புமணி என்ன நடவடிக்கை அடுத்த கட்டமாக இருக்கும், எப்போ இருக்கும்? இது நடவடிக்கைக்காகலாம் இல்லை, இது நடவடிக்கைங்கிறது ஒன்றும் இல்லை. கட்சியில நடந்த சம்பவங்களை சொல்றதை தவிர இது நடவடிக்கை எதுவும் இல்லை. கட்சியில பலரை நீக்க முடியுது கடகடன், ஆனா அந்த செயல் தலைவர் மட்டும் ஏன் உங்களால் நீக்க முடியல? இவ்வளவு ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள பட்டியல் போட்டிருக்கு, இவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்காரு, ஏன் அவர் உடனே நீக்க முடியல? நம்மளால இதெல்லாம் இதுக்கு மருத்துவரையா முடிவு செய்ய வேண்டியது, நாங்கள் செய்யறதில்ல, மருத்துவரையா அவர்கள் முடிவு பண்ணலாம்.